ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்றால் என் மனதிற்கு மிக பிடித்த மகர ராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹார்ட். ஆமா, எல்லா ராசிக்காரங்களும் கோவப்படுறாங்க. அதுனா மகர ராசி மட்டும் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னா, உடலாலும் மனதாலும் ஆன்மத்தாலும் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அது மகரம் மட்டும்தான். அதெல்லாம் ஈடு இணையே சொல்ல முடியாது. சரி வாங்க, மகராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் நவம்பர் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பாடி அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏன்னா போன மாசம் நம்ம வாயாலேயே வடை சுட்டு வம்பல மாட்டிக்கிட்டோம் இல்லையா? நான் ஆல்ரெடி சொன்னேன், வாய் அமைதியா இருக்கணும், 2ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல ராகுன்னு கேட்கவே இல்லை. ஸோ இந்த மாசம் எதுல அமைதியா இருக்கணும் அப்படின்னா, குரு வேற அமர்ந்து 7ஆம் இடத்தை ஸ்வைங்கன்னு உங்களை தான் பார்க்குறாரு. எப்பயுமே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கும் இல்லையா? எல்லாமே சமசப்தமா பார்வையா பார்க்கும். இந்த 7ஆம் இடத்துல குரு அமர்ந்து சமசப்தமா பார்வையா உங்களை பார்க்கறது அப்படின்றது உங்களுக்கு ஈக்குவலா யாரெல்லாம் எதிரியாக இருந்தாரோ அவர்கள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தவிடுபடியா போறாங்க. இதுதான் இந்த மாசம் ஒரே ப்ரெடிக்ஷன். 7ஆம் இடம் வலுக்கிறது. 7ஆம் இடம் வலுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் சரியா போகுது. உங்களுக்கும் உங்க கணவருக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருந்தால் அதெல்லாம் சரியா போகுது. இல்லையா, இது தேரவே தேராதுன்னு முடிவு பண்ணி மொத்தமா பிரபஞ்சம் பிரிச்சு விட்டுச்சா, புதுசா ஒரு ஆளை கூட்டு வந்து மானே தேனே பொன்மானேன்னு சொல்ல வைக்க போகுது. ஓகே, கிளியர், ஃபைன். அதே மாதிரி சமுதாயத்துல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கொடுக்கறது இந்த 7ஆம் இடம் தான். இது வரைக்கும் போங்க அப்படின்னு சொன்னவங்களா வாங்கன்னு கூப்பிட போறாங்க. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்கு, ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையான டைம் பீரியட். 2026 வருடத்துல யாருக்கு அதிகமா இருக்கும், மகரத்துக்கு இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த தடவை குரு அதிச்சாரமா வந்து இதெல்லாம் தான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி டீசர் காட்டிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு போன 25 தேதியில இருந்தே நல்லா தான் இருக்கீங்க. சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. சூப்பரா தான் இருக்கீங்க, சூப்பரா தான் இருக்க போறீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ராசிநாதனுக்கு சுபத்துவமான பார்வை, அதுவே ஒரு ஸ்ட்ராங். அப்ப என்ன ஆகும்னா, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மிஸ்டர் சனி, அது ராசிநாதனாக இருந்தாலும் சரி, அது சனி 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு டயத்துக்குள்ள தேவையில்லாத தொடர்புகளை நமக்கு உண்டாக்கியிருக்கும். அதை பற்றி தேவையில்லாம நம்ம யோசிச்சிருப்போம். அப்போ இப்போ இதெல்லாம் கட்டாக போகுது. தேவையில்லாத தொடர்பெல்லாம் உங்களுக்கு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு மிஸ்டர் குரு என்ன பண்ண போறார், அவருடைய பார்வையால் கட் பண்ணி விட போறார். அப்போ என்ன அர்த்தம், தெளிவா இருக்க போறீங்க. யாரை எங்க நம்புறதுனே தெரியாம நம்பி ஏமாந்த காலம்லாம் போயிட்டு இனிமே ஸ்டாண்டலோட நிக்க போறீங்க. சொல்லி சொல்லி அடிக்க போறீங்க. வா 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 வா, ரெடி ரெடி ரெடி. அதான் மகராசிக்காரங்க வாயில இருந்து வரப்போகுது. இனிமே 7ஆம் இடத்துல வலுக்கும் போது என்ன ஆகும்னா, பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு தொழில் கிடைக்கும். இதுக்கு முன்னாடியும் கிடைச்சது மேடம், எனக்கு நாமம் போட்டு போயிட்டாங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க, கருமா கழிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். எப்பயுமே நல்ல கிரகங்களுடைய பார்வை இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய கூட்டாளியும் நல்ல விதமாக அமைவார்கள். ஆனா எதுக்கு வந்து 2வது கல்யாணம் வந்தா மானே திணையெல்லாம் வரும்னு சொன்னேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு நல்ல துணை அல்லது துணைவியார் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. வாட் எவர் இட் இஸ், உங்க லேட்டராஸ்கோப்ல என்ன வேணா பிளானட் இருந்துட்டு போதுங்க. மகரத்துல என்ன வேணா இருக்கட்டும், சந்திரனை தாண்டி வேற எது வேணா இருக்கட்டும், அது ராகுவா இருக்கட்டும், கேதுவா இருக்கட்டும், இல்ல செவ்வாயா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், இல்ல வெறும் சந்திரன் மட்டும் இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும், இனிமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு யாரா சொல்லி தூக்கி போட்டா கூட குரு உங்களை சூப்பரா வச்சுக்க போறாரு. என்னதான் குரு எனக்கு பாசிட்டிவா இல்லையே அப்படின்லாம் சொன்னாலும், குரு உலகத்துக்கு நல்லவர். நல்லவர் நல்லதுதான் பண்ணுவார், கெட்டதெல்லாம் பண்ண தெரியாது குருவுக்கு. தன்னுடைய பார்வை பலத்தின் மூலமாக உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயத்தை கொடுக்க போறாரு. அப்ப என்ன ஆக போகுதுன்னா, இதெல்லாம் எது வரைக்கும் தவிச்சிங்களோ, யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களோ, யாரை பார்த்து இம்ப்ரெஸ் பண்ண நினைச்சீங்களோ, அவங்களுக்கு ஈக்குவலண்டா நீங்க வரப்போறீங்க. ஸோ சமசப்தம்னா என்ன, ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்கள் நானும் ஒரே லெவல்ல இருக்கோன்னு சொல்றதுதான் சமசப்தமும் இல்லையா? அப்ப யாரெல்லாம் வந்து உங்களை வந்து எதிரியா நினைச்சாங்களோ அவங்களுக்கு அப்படி நிக்க போறீங்க, வந்து சிம்ம சொப்பனமா நிக்க போறீங்க. அந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சொல்லும் போதே எனக்கு அப்படியே புல்லரிக்குது. வலுவா இருக்க போகுது. இது வரைக்கும் பேசாத மகர ராசிக்காரங்களாம் பேச போறீங்க. 2ஆம் இடத்துல ராகு, இது வரைக்கும் குரு அப்படியே பார்த்து ஏய் நோ 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 வாயால வட சுடாதன்னு சொல்லிட்டு இருந்தாரா, இப்ப குரு வேற இறங்கி அப்படியே உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாரா. தனித்த ராகு பெருத்த படம். அப்போ வாயாலேயே அப்படியே வந்து எதிரி எவனா சொன்னா ஒண்ணு சொன்னா நீங்க 10 பதில் கொடுக்க போறீங்க. இது வரைக்கும் அழுது அழுது வாயை மூடி 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 அப்படியே அமைதியா இருந்த மகர ராசிக்காரங்க இனிமே வாயை திறந்து பேச போறீங்க. அந்த திறந்து பேசுறதுமே பிரம்மாண்டமா இருக்க போகுது. எதுக்குடா இந்த பிளேட்டை வச்சுக்கிட்டோம், எதுக்குடா இந்த ஆள்கிட்ட வச்சுக்கிட்டோன்ற மாதிரி எல்லாரும் திருக்க ஓட போறாங்க. கடவுளே உங்ககிட்ட தான் இருக்காங்க. உங்கள்கிட்ட மட்டும் சீக்கிரம் சொல்லவா, இது வரைக்கும் மாணிக்கமா இருந்த நீங்க பாஷாவா மாற போறீங்க. எஸ், அதுவும் 2026 கண்டிப்பா நடக்க போகுது. இப்ப அப்படியே பாஷா கெட்டப் தான் போட போறீங்க. அப்புறம் 4 பேர் பின்னாடி வந்து நிக்க போறாங்க. ஓகே, பின்னாடி அப்படியே மியூசிக்லாம் வரப்போகுது. அது எப்பவுமே மாசத்துக்கு அப்புறம். இப்போதைக்கு
உள்ள போயிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மட்டும்தான் வர போறீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போகுது. ஆஹ் எதுல கவனம்? பேச்சுல தான் கவனம். சில சமயம் நம்மளுடைய வார்த்தைகள் மூலமாகவே நமக்கு நாமே, ஏன்னா ராகு சும்மா இருக்க மாட்டாரு. அது எப்படி மகர ராசிக்காரங்க நல்லா இருந்துரலாம், தப்பாச்சே அப்படின்ற மாதிரியே தான் உட்கார்ந்துருப்பாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மட்டும் சொல்லட்டுமா, மகரத்துக்கு ராகு ஒன்றும் நெகட்டிவான பிளானட்லாம் கிடையாது. கேது தான் நெகட்டிவான பிளானட். அப்ப கேதுவை தான் நீங்க கவனிக்கணும். இந்த 8ஆம் இடத்துல இருக்க கேது கெட்ட பையன், கெடுத்துட்டு தான் ஆரோக்கியத்தை மற்றவளை பார்ப்பாரு. அப்ப என்ன பண்ணணும்? ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரே ஒரு இடத்துல எதுல விழிப்புணர்வுனா, உடல் ஆரோக்கியத்தில். ஆரோக்கியத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும். அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த வயிற்றுல இருந்து தொட வரை பயங்கர பெயின். அதே மாதிரி கால்ல காஃப் மசில்ஸ் நரம்பு பிடிச்சி இழுக்கிறது. நிறைய பேருக்கு வந்து இந்த வெயின் ப்ராப்ளம் வருது, வெரிகோசிஸ் வருது, உட்காந்தா எந்திரிச்சாலே ஒரு மாதிரி கால் மரத்து போறது. இதெல்லாம் ஆஃப் லேட்டா நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இன்னுமே அது தொடரும். நல்லதாவே நடக்காதுன்னு நடக்கும். எப்போ நடக்கும்? ஜனவரி மாசத்துக்கும் சரியா போகுது. ஆனா இந்த தடவை கொஞ்சம் கால் சார்ந்த பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்பதற்காக கேது தயாராக இருக்கிறார். 8ஆம் இடத்து கேது ரொம்ப கவனம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுத்தே தீரும். ஆனா என்ன, ராசிநாதன் 3ல வலு ஸ்ட்ராங்கா இருக்காரு. இது வரைக்கும் வக்ரகதியில இருந்தார். அதனால என்ன முயற்சி பண்ணாலும் என்னடா விரலுக்கேத்த நீர் மாதிரி போயிட்டே இருக்கு, என்ன பண்ணி என் வாழ்க்கையை நான் சரி பண்ண முடியும்னு பார்த்தாலும் சரியாக மாட்டேங்குதே அப்படின்னு இருந்த காலமெல்லாம் மாறி இன்னுமே நீங்க சொல்றது எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுடைய கிரகங்கள் நடத்த போகிறது. நீங்க எதுவும் பண்ண போறது இல்லை. முயற்சிகள் மேலோங்க போகிறது. 3ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்து குருவோட பார்வையில இருக்கிறாருன்னா வேற என்ன வேணும் சொல்லுங்க? முயற்சி எல்லாம் பலித்தமா போகுது. 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை, வேற என்ன வேணும்? வேற லெவல். 3-11 இயங்கும் போது தான் லாபம் அதிகரிக்க போகுது. உங்க முயற்சியின் மூலமாக லாபம் அதிகரிக்க போகுது. பார்ட்னர்ஷிப் மூலமாக லாபம் அதிகரிக்க போகிறது. மிகச்சரியான யோகமான ராஜ காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. 7.5 வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கான விமோசனம் இப்பதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம்லாம் ஆரம்பிச்சிருக்கும். ஆனா கரெக்டான டைம் பீரியட் இப்பதான். இப்ப இருந்தா நீங்க வந்து இப்படி சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போறீங்க. தயவு செஞ்சு அமைதியா இருக்கணும். 2ஆம் இடத்துக்கு எது தேவையில்லாத பேச்சின் மூலமாக சில விஷயத்த கொடுப்பார். அதே மாதிரி ஹானஸ்டா சொல்லணும்னா சுகர் கோட் கொடுக்காம என் மனசுக்கு பிடிச்ச ராசின்னு சொன்னனால உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன். உங்களை மேனிப்புலேட் பண்றதுக்குனே 10 பேர் வருவாங்க. மயங்காதீங்க. இது வரைக்கும் நீங்க மயங்கி மயங்கி ஏமாந்ததெல்லாம் போதும். உங்களை வந்து மகர ராசிக்காரங்கள வேற என்ன வேணா பார்க்க அப்படியே இப்படி பலாப்பழம் முள்ளா இருக்குமோ, உள்ள அவ்வளோ ஸ்வீட் மாதிரி மகர ராசிக்காரங்க பார்க்க தான் அப்படி உள்ளுக்குள்ள அவ்வளோ ஸ்வீட்டு. அப்படியே யாராவது பேசுனாங்கன்னா கரைஞ்சிருவாங்க. அன்புக்கு மட்டுமே அடிப்படையக்கூடிய ஒரே ராசி மகர ராசி. இந்த தடவை அதை யூஸ் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்க வருவாங்க. அதனால மேனிப்புலேட் பண்ணுவாங்க. 1 கொடுத்தா 2 கிடைக்கும், 2 கொடுத்தா 10 கிடைக்கும் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த தடவை அணக்கான ஆட்கள் தான் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். கேது அந்த வேலையை செவ்வனே செய்வார். ராகு அந்த வேலையை பண்ணி கைத்தட்டி சிரிப்பார். அதனால கவனமா இருந்துக்கோங்க. நோ இன்வெஸ்ட்மெண்ட். எதுல தேவையில்லாம உழைக்காம பணம் வரக்கூடும் சொல்லக்கூடிய இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ராகு எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்துவார். வீட்டுக்குள்ள வருமானம் அப்படி வரும் இப்படி வரும்னு உட்கார்ந்த இடத்துல இருந்தே பெருசா பண்ணி பண்ணி கடைசியில ஒரு படுகுழியில தள்ளி விட்டுருவாரு. அதனால இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டமே போதும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே. ஸோ இது மட்டும் தான் இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விழிப்புணர்வு. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்க போறீங்க. படிக்கிற மகர ராசி குழந்தைங்க எப்படி இருக்க போறீங்கன்னா, இது வரைக்கும் மந்தமா இருந்த நிலைமையெல்லாம் மாறப்போகுது. ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ராசிநாதன் வலு குறைவா வக்ரமா இருந்தனால என்ன ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே வரலன்ற அந்த அமைப்பெல்லாம் மாறி சூப்பரா படிக்க போறீங்க. நாட் ஒன்லி மகர ராசிக்கார குழந்தைகளுமே நல்லா படிக்க போறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. நீங்க 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களாக இருந்தீர்களே, ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன சொல்றது, நாளைக்கே விட்டுட்டு போயிடும் அப்படின்னு நினைச்ச உறவு கூட உங்களை தேடி வரும். சந்தோஷமா இருப்பீங்க. யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. உண்மைக்கே உங்களுடைய அன்பு உண்மையா இருந்தா கண்டிப்பா கடவுள் உங்களை தேடி வர வைப்பார். அந்த அளவுக்கு குடும்பத்துல யாரையாலும் வந்து கும்மி அடிச்சுட்டு போனாங்களோ, இந்த உறவே வேணாம் முடிச்சுக்கலாம்னு நினைச்சு கோர்ட் வாசல்ல நின்னா கூட அப்படியே ஒரு வார்த்தையில அவங்க பேசி அப்படியே மைக்கி உங்களை கூட்டு வந்துருவாங்க. குடும்பம் இணையக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. 7ஆம் இடம் வலுக்கிறது. கண்டிப்பாக ஸ்பௌஸோட சேர்ந்து வாழ்றதுக்கான வாழம் இல்லை. இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத மனைவி, இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத கணவர் உங்கள் மேல் அக்கறை எடுத்து ஒரு இணக்கமான சூழல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரொமான்ஸ் அதிகரிக்க போகுது. சூப்பரா இருக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு தான். வாயில மட்டும் கவனமா இருங்க. தேவையில்லாத வார்த்தையை விடாதீங்க. பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்காதீங்க. பிரம்மாண்டமா செய்யணும், பிரம்மாண்டமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே இதாயிடும். மகரம்னாலே சிம்பிளிசிட்டி தான். இந்த மகரம் இதை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் லைஃப்ல ஜெயிப்பாங்க. இதுதான் சீக்ரெட். ரொம்ப பெரிய சீக்ரெட்டா நான் இத்தினுண்டா சொல்றேன். சிம்பிளா இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க தான் எப்பயுமே ஜெயிப்பாங்க. அதனால கொஞ்சம் சிம்பிளிசிட்டியை மட்டும் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும். இந்த தடவை நீங்க தான் ஜெயிக்க போறீங்க.
60 வயது தாண்டிய 40 வயது தாண்டிய மகர ராசிக்காரங்களே ஆரோக்கியத்தில் கவனமா தான் இருக்கணும். நான் சொன்ன மாரி அந்த 40 வயதுலேருந்து 60 வயதுக்காரவங்களுக்கு காலு இழுக்கிறது, நரம்பு இழுக்கிறது இந்த பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா 60 வயது தாண்டிய மகர ராசிக்காரர்களுக்கு வயித்து பிரச்சனை தான். கான்ஸ்டிபியூஷன் பிரச்சனை, நெறையா என்ன சொல்றது? பைல்ஸ் வர்றது, நெறைய அ ரொம்ப சில பேருக்கு நான் பயமுறுத்தல. ரொம்ப சில பேருக்கு உங்களுடைய லேட்டரல் சரியா இல்லாட்டி கேதுவோட அமைப்பு இருக்கு. இந்த கோலன் கேன்சர் மாரி சில விஷயங்கள்லாம் உண்டாக்கி குடுக்கும். அதனால ஆரோக்கியத்தில் கவனமா இருந்துக்கங்க. 1க்கு 2 தடவ போய் டாக்டர பார்த்துட்டு வாங்க. தொண்டையில இந்த தைராய்டு பீனல் கிளாண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை வரும். அதுவும் எஸ்பெஷலி உங்களுக்கு சனி தசை நடக்குது, அதுல புதன் புத்தியெல்லாம் ஓடுதுன்னா, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தேவை, தேவை. அவ்வளோதான். மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? என்ன சொல்லப் போற? வக்ரகாளி தானே? இல்ல, இல்ல. அவ சொல்லி இப்ப குருவ 7ஆம் இடத்துக்கு அமிச்சிட்டா. நீங்க வக்ரகாளி 6 மாசமா கும்பிட்டு 6ஆம் இடத்துல இருந்த குருவ 7ஆம் இடத்துக்கு அமிச்சிட்டா. அதனால பெருசா காளியம்மன் வழிபாடெல்லாம் இந்த தடவை தேவைப்படல. கவலைலாம் பட வேணாம். ஓகே. இருந்தாலும் காளி அப்படியே ஓரத்துல அம்மா, தாயே, காளி, பரதேவதான் நினைச்சுக்கோங்க. ஓகே. இருந்தாலும் இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு என்ன தெய்வத்துடைய வழிபாடு தேவைப்படுகிறதா? கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையப் போகிறது. விநாயகருடைய அருளால் உங்களுக்கு வரக்கூடிய விக்னங்கள் எல்லாம் களைய போகிறது. அதுவும் எஸ்பெஷலி முடிஞ்ச ஒரு தடவை பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. இந்த நவம்பர் மாசத்துல இல்ல மேடம் அதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு பிள்ளையார்பட்டியுடைய அந்த கற்பக விநாயகருடைய படத்தை, திருவுருவ படத்தை உங்க ஆத்துல வச்சு தினம் நமஸ்காரம் பண்ணுங்க. அதுவும் முடியலையா அவங்களுடைய வால்பேப்பர்ல வச்சுக்கோங்க. பிள்ளையார்பட்டி பிள்ளையார் ரொம்ப சிம்பிள். கேட்டா வந்துட போறாரு. ஒரு A4 ஷீட்ல பிரிண்ட் எடுத்து தினம் உங்க கண்ணுக்கு படுற மாதிரி நீங்க வச்சுட்டே இருந்தீங்கனாலே போதும். விக்னங்களை களையக்கூடிய அந்த விநாயகர் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான விக்னங்களையும் கலைந்து கொடுப்பார். கற்பக விநாயகர் உங்களுக்கு கைமேல் காசு கொடுப்பார். அதனால கற்பக விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நான் பண்ற முயற்சியெல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்குன்னா, மகர ராசிக்காரங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு சதுர்த்தி அன்னைக்கு ஒரு சந்தன காப்பு போட்டு இடது தொடையில இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து நெத்தியில வச்சுட்டு அந்த சந்தனத்தை தண்ணியில போட்டு குடிச்சு பாருங்க. எண்ணி 11 நாளுக்குள்ள சக்சஸ். ஏன்னா இடது தொடை தான் கேது. கேது தான் அங்க 8ஆம் இடத்துல உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, பண ரீதியான பிரச்சனை எது இருந்தாலுமே மகர ராசிக்காரங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு, அதுவும் எனக்கு தெரிஞ்சு தேய்பிரை போட்டீங்கன்னா சதுர்த்தி ரொம்ப நல்லது. சங்கடகடா சதுர்த்தி வளர்பிறையில போட்டாலும் சரி, தேய்பிரையில போட்டால் இன்னும் உடல் ஆரோக்கியம் வேணும்னா தேய்பிரையில போடுங்க. பணம் வேணும்னா வளர்பிறையில போடுங்க. ஓகே. ஒரு சந்தன காப்பு போட்டு அங்க இருக்கக்கூடிய இடது தொடையில இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து நெத்தியில வச்சுட்டு அதை தண்ணியில குடிச்சு சாப்பிட்டீங்கனாலே போதும். மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி, என்ன பார்ப்பீங்க மகர ராசிக்காரங்க? நிறைய குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. அதுவும் சாம்பல் நிற குதிரை, வெள்ளி நிற குதிரை எல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. மகர ராசிக்காரங்க குதிரை பார்க்க என்ன ஆகும்னா, குதிரை எப்படி கடிவாளம் கட்டி ஓட போதோ அந்த மாதிரி நீங்க ஒரு இலக்கை நோக்கி போக போறீங்க. உங்களுடைய முயற்சிகள் பலித்தமாக போது. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாம் செம்மையான பாதையாகத்தான் இருக்க போகிறது. அதற்கான பண வரவு கிடைக்க போகிறது என்பதை இந்த குதிரை பார்ப்பதன் மூலமாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நிறைய குதிரை பார்ப்பீங்க. அந்த குதிரை பார்ப்பதன் மூலமாக கான்ஃபிடன்ட் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ சூப்பராக இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருட நவம்பர் மாதம்.